ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். அலைஸ்லாம் சொல்லியா. என்ன மச்சான், பெருநாள் எவ்வளவு ஆடி போகுது? அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ போயிட்டு இருக்கியா. என்ன எப்படி பக்ரீத்துக்கு எத்தனை ஆடி இந்த வாட்டி? குர்பானிக்கு எப்பவும் போல நம்ம 2 ஆடு தான். ஆமா ஆமா மச்சான், பக்ரீத்துக்கு கொடுத்துடணும்ல, பக்ரீத்துக்கு ஆட்டை கொடுத்துடணும்ல. ஆமா ஆமா, நம்ம தொழுவையில இபாதத்து பண்ணலனாலும் இந்த குர்பானில நம்ம எப்பவுமே கரெக்டா. ஆமா மச்சான், நாகரணிப்பா பாடி இருக்காரா இல்லையா, தியாகம் என்பதே குர்பான்ட்டு. என்ன மன்சூரு, தியாகம் குர்பான்னு பேச்செல்லாம் பலகமா இருக்குது. ஆனா இந்த சிகரெட் விட மாட்டேங்கிறியப்பா. என்னடா பண்றது, எவ்வளவு முயற்சி பண்றேன், இதை மட்டும் தியாகம் செய்யவே முடியலண்ணா. என்னப்பா ஜாபரே, என்ன தியாகம் அப்படி இப்படின்னு பேசலாம் ஒரே பலமா இருக்கு. பாய் நம்ம என்னதான் தொழுவுல இபாதத் பண்ணலனாலும் இந்த குர்பானியை கரெக்டா பார்த்து கொடுத்துறது பாய். தியாகம் என்பதே குர்பானி தானே. தியாகம் தான் குர்பானு. ஆனா வருஷம் குர்பானி கொடுத்து நம்மகிட்ட எந்த மாற்றம் வல்லாட்டி எங்க பிள்ளை இருக்கு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா மன்சூரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெத்த மகன் மேல பாசமா